கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நமக்கு போதுங்க. நம்ம வாழ்க்கையில் இயேசுப்பாவுக்கு முதலிடம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழும்பின உடனே முழங்கால் பட்டு இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். இரவு தூக்கத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த நாள் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் பெரிய காரியங்களை தொடர்ந்து பார்ப்பீங்க. வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு போங்க, ஒரு நல்ல சபையோடு இணைந்து ஆராதிங்க இயேசுப்பாவை. அங்கே உங்களுக்காய் மேய்ப்பர் மூலம் பேசுகிற வசனத்தை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளின் ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 31:14. சங்கீதம் 31:14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. ஒரு மனிதர் இங்கே சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நாம் அப்படி சொல்லலாம்ல? என் வாழ்க்கையின் காரியத்துக்காக உம்மை நம்பி இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம நம்பி இருக்கிற காரியம் அவரால் வரும் என்று நம்ம நினைக்க முடியுமா? நான் நம்புறது அவராலே வரும்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம நம்புறது கர்த்தர் கொடுக்கிறதாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நம்புறது கர்த்தரால் கொடுக்கறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. நம்பி இருக்கலாம், ஏசப்பா எனக்காக கிரியை செய்வார், எனக்காக வேலை செய்வார், நான் நேர்மையான ஒரு காரியத்தை தான் கேட்குறேன், பரிசுத்தமான ஒரு காரியத்தை தான் கேட்குறேன். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கலாம். இல்லைன்னா நம்பி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தவறான காரியத்துக்கு ஏசப்பா நம்புகிறாங்க. சிலரை கொல்றதுக்கு, சிலரை அழிக்கிறதுக்கு, தான் இச்சிக்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு நம்புகிறாங்க. கிரியை செய்ய மாட்டார். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் ஒரு காரியத்தை தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவான அற்புதத்தை மட்டும்தான் அவர் செய்வார், இல்லாத ஒன்றையும் செய்ய மாட்டான். எதுவானாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தால் அவருக்கு மகிமை உண்டாகும் என்றால், இது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டது, தேவன் உங்களுக்கு இதை போல் நன்மை செய்வார் என்று சொல்ல முடியும்னா அந்த நன்மை கிடைக்கும். அதை புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா ஒரு பாட்டில் சாராயத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார், நான் நம்பியிருந்தேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படி சொன்னால் சபை என்னாச்சு? ஏசப்பட நாம என்னாச்சு? சபைக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்குதானே அர்த்தம். அப்போ சபை எதற்கு? அவர் ரத்தம் சின்னது எதற்கு? அவர் நமக்காக மரித்தது எதற்கு? யோசித்து பாருங்களேன். அதனால் இன்றைக்கி தவறான ஒரு சிந்தனை இருக்கிறவங்க அதை விட்டுருங்க. இன்றைய வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இருந்து வெளியே வந்துடுங்க. நான் நம்பி இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு தருவார், நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. யோசித்து நம்புங்க. நீங்கள் நம்புறது அவன்டர் செய்து கொடுக்கணுன்னா அவருக்கு சாட்சியான பரிசுத்தமான நேர்மையான காரியங்களாக இருக்கணும். சரியா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை நம்பி இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் நம்புறது உம்மால் எங்களுக்கு வரணும். அதை இன்றைக்கி தெளிவுபடுத்தினீங்க. ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும். தவறான நம்பிக்கையை உடைய பிள்ளைகளை விட்டு விலக்கும். வியாதிப்பட்டவங்களை சுகமாக்கும். பிசாசம் இருக்கிற விடுதலையாக்கும். இதை பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை, குறிப்பாக திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும். அதே போல் ஆண்டவரை கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து சாட்சியில் எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.